தனுஷ் ராசி என்பர்கள் இப்ப ஃபர்ஸ்ட் அர்த்தாஷ்டம சனி வக்ரகதி அடைஞ்சிருக்கிறது பிளஸ் தான், குருனோட பார்வை பிளஸ் தான். அதுக்கும் மேல வக்ரகதி அடைஞ்சு குருனோட பார்வை பெற்ற அர்த்தாஷ்டம சனி என்ன பண்ணுவாரு அப்படின்னா, குடும்பஸ்தானத்துக்கும் சனி பகவான் தான் அதிபன்றதுனால இவங்களுக்கு குடும்பத்துல ஒரு பெரிய ரெஸ்பெக்ட், அங்கீகாரம், இவங்களுக்கு சொல்வாக்கு செல்வாக்கு, ஊர்லயே உலகத்திலேயே இவங்களுக்கு மதிப்பு இருக்கனால வீட்டுல மதிப்பு இருக்காது. இந்த காலகட்டம் அவங்களோட பேச்சுக்கு மதிப்பு அப்படின்றது. எந்த கடவுள் வழிபாடு சிறந்ததா இருக்கு? பொதுவாகவே இவங்க பார்த்தீங்கன்னா இந்த மாத சிவராத்திரி காலகட்டங்களில் சிவன் கோயிலில் போயிட்டு உட்கார்ந்துட்டு வந்தால் போதும். தனுஷ் ராசி அன்பர்கள், இந்த தனுஷ் ராசி அன்பர்களுக்கு சனி வக்ரம் ஆனதுக்கு அப்புறம் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் நிகழ்த்து வரணும்? கண்டிப்பாம்மா. இப்போ தனுஷ் ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சனி பகவான் அர்த்தாஷ்டம சனியாக இருக்கார் இல்லைங்களா? அர்த்தாஷ்டம சனியாக வந்ததுலேருந்தே தனுஷ் ராசி அன்பர்களோட லைஃப்பில் பார்த்தீங்கன்னா அஷ்டமத்து சனியில் கூட இவ்வளோ கஷ்டத்தை நாங்கள் அனுபவிக்கலைங்க. அர்த்தாஷ்டம சனி அஷ்டம சனியில் பாதி பிரச்சனைகளை தான் கொடுப்பாரு அப்படின்றது சொல்லுவாங்க எல்லாரும், அதுதான் உண்மை. பாதி பிரச்சனை தான் கொடுப்பாரு. ஆனாலும் இப்போ தான் எங்களுக்கு ரொம்ப இன்டென்சிஃபைடாக இருக்குது. இது நிறைய தனுஷ் ராசி அன்பர்கள் பார்த்திங்கன்னா சுய ஜாதகம் பார்க்க வரும்போதே சொல்கிறது உண்டு. அப்படிப்பட்ட தனுஷ் ராசி அன்பர்கள் இப்போ ஃபஸ்ட்டு அர்த்தாஷ்டம சனி வக்ரகதி அடைஞ்சிருக்கிறது ப்ளஸ்ஸு தான், குருனோட பார்வை ப்ளஸ்ஸு தான். அதுக்கும் மேலே வக்ரகதி அடைஞ்சு குருனோட பார்வை பெற்ற அர்த்தாஷ்டம சனி என்ன பண்ணுவார் அப்படின்னா, சனி பகவான் இவங்களை பொறுத்த வரைக்கும் 2 மற்றும் 3 அதிபன். தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கும் அவர் தான் அதிபன், முயற்சி ஸ்தானத்துக்கும் அவர் தான் அதிபன். இப்போ தனுசு பார்த்தீங்கன்னா பல முயற்சி எடுத்திருக்கும். தன் குடும்பத்தை கரையேற்றணும், பிள்ளைங்களை ரொம்ப நல்லபடியாக படிக்க வச்சு ஒரு ஆளாக்கணும், நல்ல பிரெயினியாக மாற்றணும் அப்படின்னு பல முயற்சி எடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? அவங்களுக்கு நல்ல பிரெயினியாக இருக்கிறது பிடிக்கும். ஏன்னா நான் பிரெயினி, அப்போ என்னோட குழந்தைங்களும் என்னோட வம்சமும் பிரெயினியாக இருக்கணும், நல்வழியில் செயல்படுத்தணும், மனைவியை அமைதியாக்கணும், கணவனை அமைதியாக்கணும், இப்படி நிறைய முயற்சிகள் தனுசு எடுத்திருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். எல்லா முயற்சியும் வீணாக தான் போயிருக்கும் அவங்களுக்கு. ஏன்னா அவங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க உலகத்தையே திருத்திடலாம், குடும்பத்தை திருத்துறது அவங்களால முடியாது. ஏன்னா பெருசாக அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்க மாட்டாங்க ஃபேமிலி உறுப்பினர்ஸ், பெரும்பாலும் எல்லாருமே சொல்ல முடியாது. அப்படி இருக்க பட்சத்தில் ரொம்ப நல்லவங்களுக்கு சொசைட்டி கொடுத்துருக்க பேருனா ஏமாளி, லைக்கப்பட்டு வர மாட்டார் இந்த மனுஷன், ஏமாந்த மனுஷன், யாரை மாதிரினாலும் வாழலாம், இந்த மனுஷன் மாதிரி வாழ்ந்துடவே கூடாது அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. தப்பானவங்களும் பெருசாக உயர்த்துவாங்க, போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லலாம். சொசைட்டி அப்படி தானே இப்போ பண்ணுது. பிழைக்க தெரியாதவங்கன்ற வார்த்தை சொல்லிடுறாங்க இல்லையா? ஆக அந்த மாதிரி பல முயற்சிகள் தனுசு எடுத்து இதில் ஏதாவது இதெல்லாம் நல்லா இருக்குமே அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டிருந்தாங்க, வாஞ்சையாக இருந்தாங்க, வருத்தப்பட்டிருந்தாங்க அது குறித்து அப்படின்னா அதில் சில ஆசைகள் இந்த காலகட்டம் நிறைவேறும். சூப்பர். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா குடும்பஸ்தானத்துக்கும் சனி பகவான் தான் அதிபன்றதுனால இவங்களுக்குன்னு குடும்பத்தில் ஒரு பெரிய ரெஸ்பெக்ட், அங்கீகாரம், இவங்களுக்கு சொல்வாக்கு செல்வாக்கு, ஊர்லேயே உலகத்திலேயே இவங்களுக்கு மதிப்பு இருக்கனால வீட்டில் மதிப்பு இருக்காது. இந்த காலகட்டம் அவங்களோட பேச்சுக்கு மதிப்பு அப்படின்றது, இவங்களோட சொல்வாக்கும் செல்வாக்கும் குடும்பத்தில் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி. ஓகே, அப்போ இது ரொம்ப நல்ல விஷயம் இல்லைங்களா? சரி, இது பார்த்தீங்கன்னா வக்ரகதி அடைஞ்ச சனி குருனோட பார்வையில். அதுக்கடுத்து குருனோட பார்வை இல்லாமல் வக்ரகதி அடைஞ்ச சனி என்ன பண்ணுவார்? திருப்பி வேலை செய்கிற இடத்துல எல்லாமே ஸ்மூத்தாக போகிற மாதிரி இருந்துச்சுப்பா, திருப்பி வேலை செய்கிற இடத்துல லைட்டாக என்னை சுற்றி ட்ராப்பு, லைட்டாக பல்ல நோண்ட ஆரம்பிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி. வீட்டில் திருப்பி கேட்ட மாதிரி கேட்டாங்க, திருப்பி கேட்காத மாதிரியே சூழ்நிலைகள்லாம் நடக்குது. திருப்பி எய்த்து பேசுறது, திருப்பி பார்த்திங்கன்னா நம்ம சொல்கிற பேச்சை அக்செப்ட் பண்ணிக்காமல் இருக்கிறது எல்லாம் நடக்குது. சொசைட்டிலையும் நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா நல்ல விஷயத்த, நிறைய விஷயத்த கற்றுக்கணுங்க. நேரில் குத்துனா கூட பரவாயில்ல, முதுகில் குத்துனாங்க. எப்பயுமே நம்ம மனுஷங்களுக்கு ஒரு குணாதிசயம் உண்டு தெரியுமா? கத்தியை கோடாலியை மரத்தில் தீட்டுவாங்க, தீட்டிட்டு நல்லா ஷார்ப் ஆகிட்டோடனே அது நல்லா வெட்டுதான் அதே மரத்தில் தான் வெட்டி பார்ப்பாங்க. கரெக்ட். வேற மரத்தில் கூட வெட்ட மாட்டாங்க, அதே மரத்தில் வெட்டி பார்ப்பாங்க. இதுதான் மனுஷங்ககிட்டையும் செய்யறது. ஸோ இந்த மாதிரி இந்த 40 days பேக் எண்ட் வேலை நடக்கிற மாதிரி தோணும். ஜஸ்ட் அன் இல்யூஷன், பெருசாக கவலைப்பட வேண்டாம், நல்லதே நடக்கும் இவங்க நல்ல குணத்துக்கு. தனுஷ் ராசி என்பர்கள் சனி பகவான் வக்ரம் ஆகிற டைமில் எந்த கடவுள் வழிபாடு சிறந்ததாக இருக்கு? பொதுவாகவே இவங்க பார்த்தீங்கன்னா இந்த மாத சிவராத்திரி காலகட்டங்களில் ஓகே சிவன் கோயிலில் போயிட்டு உட்கார்ந்துட்டு வந்தால் போதுமா. நான் எப்பயுமே சிவன் கோயிலில் போயிட்டு வழிபாடு பண்ணுங்க, உழுந்து பொருளுங்க, அதெல்லாம் நான் சொல்லவே மாட்டேம்மா. நீ சிவன் கோயிலில் போய் உட்காந்துட்டு வாமா, சிவனேன்னு உட்காந்துக்கோங்க, சிவனேன்னு உட்காரு. நீ பொதுவாக சிவனை பொறுத்த வரைக்கும் சிவன் கோயிலில் போயிட்டு தான் சிவனேன்னு உட்காரணும்னு இல்லை, வீட்லேயே கூட நீ சிவனேன்னு உட்கார்ந்தா அது நல்லதே நடக்கும். கண்டிப்பாக. ஸோ அற்புதமான ஒரு விஷயத்த தனுஷ் ராசி அன்பர்களுக்காக கொடுத்துருக்கீங்க. சூப்பர்மா. ஸோ இப்போ சனி பகவான் வக்ரமாக போகிறார் இல்லையா? ஸோ இப்படி குரு பயிற்சி நடக்கிற டைமில் சனி பகவான் வக்ரம் ஆகுறதுனால நல்லது நடக்குமா, இல்லைனா பிரச்சனையை கொடுப்பாரு?
கண்டிப்பா சனி நல்லது தான் செய்ய போறார். எந்த விதத்துல நல்லது செய்ய போறார் அப்படின்ற சந்தேகம் வருது. ஓகே. சனி அப்படின்னாலே அவர் கெடுதல் தான் செய்வார் அப்படி நம்மளா முடிவு பண்ணிக்கிறோமா? அப்படி கிடையாது. சனி பகவான் வக்ரகதி அடைஞ்சிருந்தாலும் அதுல நல்லது அப்படின்றது இருக்கு. சனி ஒருத்தவங்களுக்கு கெட்டு போயிருந்தாலும், அதாவது 7 நாட்டு சனியா, அஷ்டம சனியா, அர்த்தாஷ்டம சனியா அவர் வந்தாலும் நல்லது தான் செய்வார். என்ன உனக்கு வாழ்க்கைனா என்னன்னு புரிய வைப்பார். என்ன புரிய வைக்கிற விதம் தான் நமக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆமா, அப்படி சொல்லலாம். பாவக்காய் சாப்பிடும்போது கசப்பா தான் இருக்கு, ஆனா உடம்புக்கு எவ்வளவு நல்லது. அதேதான் சனியினோட ஒரு குணாதிசயமும். புரியுதுங்களாமா? இப்ப இந்த சனி வக்ரம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா சனி ரெட்ரோகிரேட், அதாவது பின்னோக்கி செல்வது போல தோன்றும். இப்ப நிறைய பேர் பின்னோக்கி செல்லுவோம் அப்படின்னா இவங்க வந்து மீனத்துக்கு தானே இப்போ ஜென்மசனியாக இருக்காரு, மீனத்துலேருந்து கும்பத்துக்கு வந்துருவாரா அப்படின்னு கேட்பாங்க. அப்படி கிடையாது. அவர் நட்சத்திர பாதங்களை கடக்கிறாரு தவிர ராசி மண்டலத்தை கடக்கிறது இல்லை. புரியுதுங்களா? இப்போ ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஜூலை 27 டு டிசம்பர் 11, ஜூலை 27 டிசம்பர் 11 வரைக்கும் ஏறக்குறைய 138 நாட்கள் சனி பகவான் வக்ரகதி அடைகிறார். இந்த 138 நாட்களில் கடைசி 40 நாள் வந்து பார்த்தீங்கன்னா குருனோட பார்வையில் இருக்கார். கடைசி அப்ராக்சிமேட்லி 42 டேஸ், 40 டேஸ்னு வச்சுக்கலாம். 40 டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா குருனோட பார்வை இல்லாமல் சனி வக்ரகதி அடைந்து தன் நிச்சயம் செயல்படுவார். காரணம் என்ன அப்படின்னா குரு வந்து அதிசாரமாக கடகத்துலேருந்து சிம்மத்துக்கு பயிற்சியாகி வந்துடுறார். குரு எப்பயுமே ஒரு டீசர் காமிப்பார். பார்த்தீங்களா, அடுத்த வருஷம் நான் இதெல்லாம் உனக்கு செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீசர் காமிச்சிட்டு போவார், ஒரு ப்ரோமோ காமிச்சிட்டு போவார். அந்த மாதிரி குரு வந்து அதிசாரமாக பயிற்சியாகக்கூடிய காலம். அப்போ நம்ம இந்த பலன்களை எப்படி சொல்ல போகிறோம் அப்படின்னா சனி வக்ரகதி குருவின் பார்வை, சனி வக்ரகதி குருனோட பார்வை இல்லாமல் இப்படி தான் பலன்களை சொல்ல போகிறோம். இப்போ பின்னோக்கி செல்வது போல் தோன்றுச்சு அப்படின்னாலும்மா ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா 8-10 ஜூலை 8-10 2026 வரைக்கும் ரேவதியில் சஞ்சாரம் பண்ணுறார். யார்? சனி பகவான் வக்ரகதியோட வந்து பார்த்திங்கன்னா சஞ்சாரம் பண்ணுறார். அதுக்கப்புறம் 9-10 உத்திரட்டாதியில் சஞ்சாரம் பண்ணுவார். ஓகேங்களா? சரி, இப்போ இந்த சனி வக்ரகதி அடையும் போது நிறைய பேர் என்ன நினைப்பாங்க அப்படின்னா சனி ரொம்ப அவரோட ஆற்றல்களை இன்னும் கம்மியாக செயல்படுவார் அப்படின்னு நினைப்பாங்க. வக்ரகதி அடைக்கும் போது தான் அவரோட ஆற்றல் ரொம்ப வீரியமாக இருக்கும். அவர் ஸ்லோ டவுன் ஆகிற மாதிரி தெரிஞ்சாலும் அவரோட எஃபிகசி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அவர் கொடுக்கக்கூடிய பலன்கள் ரொம்ப இன்டென்சிஃபைடாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதுவும் உத்திரட்டாதியில் சஞ்சாரம் பண்ணும்போது இன்னும் இன்டென்சிஃபைடாக இருக்கும். புரியுதுங்களா? இப்போ இந்த காலகட்டம் என்ன தோணும் அப்படின்னா இது வந்து ரிவ்யூ கர்மிக் லெசன்ஸ் அப்படின்றத ரிவர்ஸ் மோட்ல லைஃப் போகிற மாதிரி இருக்கும். அப்படின்னா எப்படி சொல்லணும்னா ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா ஏற்கனவே இந்த விஷயம் நம்ம வாழ்க்கையில் நடந்துச்சு இல்லையா, கனவு மாதிரி இருக்கே, இதே விஷயத்த இதே இன்ஸ்டன்ட்டை நான் சந்திச்சிருக்கேனே. இப்போ நம்ம ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு சில கோயில்களுக்கு போகும்போது நம்மளுக்கு ஒரு உந்துதல் வரும். பத்தியா, இந்த கோயில் நம்ம ஏற்கனவே வந்திருக்கோமே, இந்த இடம்ல நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோமே, இந்த இடத்த நம்ம ஃபீல் பண்ணியிருக்கோமே, ஆனால் இந்த ஜென்மத்தில் இப்போ தான் நம்ம முதல் முறை போயிருப்போம். ஆனால் அது ஒரு கர்மிக் லெசன். ஆல்ரெடி நம்ம அந்த கோயிலை வந்து நம்மளோட ஆன்மா ட்ராவல் பண்ணியிருக்கலாம். ஸோ நம்மளால் அது வந்து புரியும், நம்ம அதை வந்து ஃபீல் பண்ணுவோம், அந்த எனர்ஜியை நம்மளால் வந்து உட்கிரகிக்க முடியும். அந்த மாதிரி சனி வக்ரகதி அடையும் போது லைஃப் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் மோடில் போகிற மாதிரி இருக்கும், ரிவர்ஸ் மோடில் போகிற மாதிரி இருக்கும். உறவுகள் எல்லாம் டெஸ்ட் மோடில் போகிற மாதிரி இருக்கும். எதெல்லாம் நல்லதாக நடந்ததோ அதெல்லாம் மாறி நடக்கிற மாதிரி இருக்கும், எதெல்லாம் கெட்டதாக நடந்ததோ அதெல்லாம் நல்லதாக நடக்கிற மாதிரி இருக்கும். அப்படி ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விஷயமான ஒவ்வொரு விதமான அனுபவங்களை சனி கொடுக்க தான் போகிறார். லைஃப்பில் எல்லாம் ஒரு சிலது டிலே ஆகிற மாதிரி இருக்கும். ரொம்ப டிலேவாக இருந்தது சட்டுன்னு முடிஞ்சிடுற மாதிரி இருக்கும். நீ நினைக்கிறது நடக்காது நடக்கும். ஓகே, நினைச்சது நடக்காது, நினைக்காதது நடக்கும் அப்படி சொல்லலாம். ஓகே, கரெக்டாக சொல்லணும் அப்படின்னு வேர்ட்ஸ் தடுமாறுது. ஸோ அந்த மாதிரி வரும். புரியுதுங்களா? அப்போ ஒவ்வொரு ராசிக்கும் சனி வக்ரகதி அடைஞ்சிருக்கும் போதும் நல்லது தான் கொடுக்க போறார். எப்படி நம்ம குரு பயிற்சி பார்த்தோம் அந்த மாதிரி நல்லது தான் கொடுக்க போறாரு. பொதுவாக நம்ம மக்களுக்கு என்ன தெரியுமாம்மா, நல்லது உனக்கு சனி கொடுப்பாருன்னா உடனே நான் வந்து ஒரே காரில் ஜாக்வர் வாங்கிடுவேன். ஒரே காரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அண்ணாமலையில் ரஜினிகாந்த் சார் வந்து ஒரே பாட்டில் பெரிய லைட் வருது, பென்ஸ் காரில் போகிறேன், அந்த மாதிரி நான் போவேன். அப்படிலாம் எதிர்பார்க்குறேன். அப்படிலாம் எதிர்பார்க்க கூடாது. பிளானட்ஸும் என்ன பண்ணுவாங்க, அவங்களால முடிஞ்சது தான் கொடுப்பாங்க, உனக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. நீ தான் அதை வந்து சாதகமாக பயன்படுத்தணும் அப்படின்றது நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே, சூப்பர். சனி வக்ரம் ஆனாலுமே நல்ல விஷயத்துல தான் நடக்க வைப்பாரு, நிறைய விஷயத்துல கற்றுக் கொடுத்துட்டு போறாரு அப்படின்னு சொல்லிட்டீங்க.